நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பராசக்தி திரைப்படத்தை அறிமுகப்படுத்தும் விழா. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா முரளி, ஸ்ரீலீலா நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகிய பிரம்மாண்ட திரைப்படம் பராசக்தி. 1960களின் வரலாற்று பின்னணியில் ஒரு மாறுபட்ட களத்தில் தமிழின் பெருமை சொல்லும் படைப்பாக உருவாகியுள்ள இப்படம் வரும் 2026 பொங்கல் வெளியீடாக ஜனவரி 14ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது. இன்பன் உதயநிதி வழங்க ரெட் ஜெயின் மூவிஸ் இப்படத்தை உலகமெங்கும் வெளியிடுகிறது. வெள்ளூர் கோட்டத்தில் இப்படத்தில் 60களின் காலகட்டத்தை கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட கார்கள், ரயில் நிலையம் செட்டு மற்றும் அந்த கால அத்தியாவசிய பொருட்களை வைத்து பராசக்தி பட உலகை செட்டு மூலம் உயிர்ப்பித்துள்ளார் படக்குழுவினர். பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் பராசக்தி பட உலகம் ஒரு கண்காட்சியாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு படம் வெளிவருவதற்கு முன்னதாக அந்த உலகம் மக்களுக்காக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுவது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுமக்கள் அடுத்த 3 நாட்கள் 19, 20, 21 டிசம்பர் பராசக்தி உலகை கண்டு களிக்கலாம். பராசக்தி படத்தின் இந்த உலகை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு வள்ளூர் கோட்டம் அருகே ரசிகர்கள் சூழ படக்குழுவினர், திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் இயக்குனர் சுதா கொங்கரா பேசியதாவது, திரைப்படம் மூலம் நாம் ஒவ்வொரு வாழ்வியல் போய் வாழலாம். அது எனக்கு மிக பிடித்த விஷயம். இறுதி சுற்று படத்தில் ஒரு குத்துச்சண்டை உலகில் வாழ்ந்தது போல் பராசக்தி படத்தில் நம் வரலாற்று காலத்தில் நுழைந்து பார்த்திருக்கிறோம். நம் உரிமைக்காக நாம் சண்டையிட வேண்டும் என்னும் கருத்து என்னை மிகவும் பாதித்தது. வரலாற்று உலகை திரும்ப கொண்டு வர ஒவ்வொன்றையும் பார்த்து செய்துள்ளோம். அந்த காலகட்டத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளோம். 1960 காலகட்டத்தை மீண்டும் வாழ்ந்துவிட்டு வந்தது போல் இருக்கிறது. கண்டிப்பாக அனைவருக்கும் இப்படம் பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் பேசும்போது, பராசக்தி ஒரு பெரிய உலகம். சுதா கொங்கரா எனக்கு சூரரை போற்று படத்தில் தேசிய விருது வாங்கி தந்தார். நான் ரஹ்மான் சாரிடம் இருக்கும்போது சுதா எனக்கு பழக்கம். அவருடன் நிறைய படங்கள் செய்யவில்லை. நீண்ட காலம் கழித்து சூரரை போற்று படம் செய்தோம். அது எனக்கும் சூர்யா சாருக்கும் மிகப்பெரிய படமாக அமைந்தது. அதற்கான நன்றிக்கடன் தான் பராசக்தியில் மீண்டும் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஏற்கனவே பீரியட் படங்களில் மராஸ்பட்டினம் படம் செய்துவிட்டோம். அதிலிருந்து மாறுபட்டு என்ன செய்ய போகிறோம் என்பது தான் கேள்வியாக இருந்தது. அதை தர உழைத்திருக்கிறோம். சிவாவுடன் அம்மனுக்கு பிறகு மீண்டும் இணைகிறேன். ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா எல்லோருக்கும் நன்றி. இவ்வளவு பெரிய படத்தை தாங்க ஆகாஷ் போன்ற தயாரிப்பாளர் இருக்க வேண்டும். இப்படத்தில் ஒரு பீரியட் இருக்கும் ஒரு பெரிய புரட்சி படத்தில் காட்சிப்படுத்தியுள்ளார்கள். அதை இசையாக கொண்டு வர முயற்சித்திருக்கிறோம். இது எல்லோரும் பெரிய உழைப்பை தந்துள்ளார்கள். கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன். நன்றி என்றார். நடிகை ஸ்ரீலீலா பேசும்போது, எல்லோருக்கும் நன்றி. பராசக்தி எனக்கு மிக முக்கியமான படம். என் அறிமுக தமிழ் படம். சுதா மேடமுக்கு நன்றி. இங்கிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்றார். நடிகர் அதர்வா பேசும்போது, இந்த மாதிரி விழா எல்லா படத்துக்கும் எளிதாக நடக்காது. இது பிரம்மாண்டமான படம். ஜி பிரகாஷின் 100வது படம். ரவி மோகன் சார் வில்லனாக நடிக்கும் படம். சிவகார்த்திகேயன் சாரின் 25வது படம். ஸ்ரீலீலாவின் முதல் தமிழ் படம். இப்படி எல்லோருக்கும் முக்கியமான படம். ஷூட்டிங்கில் போன போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு பெரிய படத்தை எடுத்து தயாரித்திருக்கும் ஆகாஷ் அவர்களுக்கு நன்றி. படம் எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என்றார். நடிகர் ரவி மோகன் பேசும்போது, ஊரே இந்த படம் பற்றி தான் பேசுகிறது. இந்த படம் மிக பிரம்மாண்ட படம். படத்திற்குள் நான் போகும் முன் எனக்குமே நிறைய தயக்கம் இருந்தது. ஆனால் இந்த படத்திற்காக உழைப்பை போட்ட அனைவரையும் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவ்வளவு உழைத்துள்ளார்கள். என்னை அவ்வளவு அற்புதமாக பார்த்து கொண்டார்கள். என்னை நன்றாக பார்த்து கொண்ட சுதா மேடத்துக்கு நன்றி என்றார். நடிகர் சிவகார்த்திகேயன் பேசும்போது, சுதா மேம் 1960களில் நடப்பதாக கதை அமைத்திருந்தார். அவர்தான் இந்த படம் பண்ண காரணம். இந்த படத்துக்காக 4-5 வருடம் அவர் உழைத்திருந்தார். அவர் சொன்னதை செய்தால் போதும். இந்த படம் செய்வது எல்லோருக்குமே கஷ்டம்தான். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு உழைத்துள்ளார்கள். அதர்வாவிற்கும் எனக்கும் உள்ள நட்பு உண்மையான அண்ணன் தம்பி போலத்தான். அவர் முதல் படத்திற்கு ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு அப்பாவோட வந்தார். நான் தான் ஹோஸ்ட் செய்தேன். இந்த படத்தில் சேர்ந்து நடித்திருப்பது மகிழ்ச்சி. ஸ்ரீலீலாவை தமிழ் சினிமாவிற்கு வரவேற்கிறேன். அவருடன் நடித்து நல்ல அனுபவம். அவருடன் கஷ்டமான டான்ஸ் மூமெண்ட் தராததுக்கு டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. ரவி மோகன் சார் இந்த படத்திற்கு ஒத்துக்கொண்டது எனக்கு ஆச்சரியம். ஹீரோவாக கதை கேட்டு தேர்ந்தெடுப்பதே கஷ்டம். ஆனால் ஹீரோவாக படங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் போது வில்லனாக ஒத்துக்கொள்வது மிகப்பெரிய விஷயம். அவர் எப்போதும் எனக்கு கல்லூரியில் பார்த்த ஹீரோ தான். அவர் தான் எங்கள் செட்டில் மூத்தவர். அவர் பெயர் தான் முதல் இருக்கும். அவரை அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஜிவி பற்றி என் அம்மா சொன்னார்கள், அந்த பையன் சின்ன வயதிலிருந்தே இசைமிக்கிறார் போல. 100 படம் செய்து விட்டார் என்றார். 100 படத்திலும் வித்தியாசமான ஜானர்கள் செய்து அசத்தியுள்ளார். இது 25வது படமாக நடக்க காரணம் ஆகாஷ் தான். அவர் தான் இந்த படம் 25வது இருக்கட்டும் என்றார். இந்த மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு கதை
எனக்கு 25வது படமாக கிடைத்தது என் வரம் என்றார். பராசக்தி திரைப்படம் வரும் 2026 பொங்கல் கொண்டாட்டமாக ஜனவரி 17ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது. இன்பன் உதயநிதி வழங்க ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை உலகமெங்கும் வெளியிடுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.